ஹலோ மக்களே! சிவாயிலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணிய எதிர்த்து மோனிகாவும் ஒரு செயல செய்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஆயலியும் எல்லாத்தையுமே சரி செய்து, மோனிகாவுக்கு ஆப்பு வச்சு நம்ம உதய பெருமாள் தான் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்திராணியும் வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் சேனல் ஷேர் ஹோல்டரா இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க. எதுக்காக வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதோ சித்தப்பாவோட விஷயம் தெரிய வந்துட்டாட்ருக்கும். அதுக்காக தான் அத கேள்விப்பட்டு வீட்ல வந்து விசாரிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களாட்டும் எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சித்தப்பா பத்தின எந்த விஷயத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லாண்டான்னு நம்ம இந்திராணியும் செல்வனாகி எல்லார்கிட்டயும் சொல்லி வைக்கிறாங்க. செல்வனாகி அந்த இடத்துல பதறி போயிடுறாங்க. என்ன சொல்ற இந்திரா? அப்ப விஷயம் அவங்க வரைக்கும் போயிட்டா நீ அவங்களுக்கு யாரு மரியாதை கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாயி புலம்பி தள்ளும்போது நம்ம இந்திராவை நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க சித்தி. சித்தப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். உண்மையை மட்டும் நம்ம நிரூபிச்சிட்டோம்னு வச்சிங்களா, அதுக்கப்புறமா யாருமே நம்ம சித்தப்பாவை எதுவும் சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வனாயும் விடுற மாதிரி இல்ல. இல்ல இந்திரா, என்னதான் இருந்தாலும் யாருக்காவது உங்க சித்தப்பா ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட செல்வனாகியே சொல்றாங்க. இந்திராணி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டான சமயத்துல சேனலோட ஷேர் ஹோல்டரும் அந்த இடத்துல வராங்க. இந்திராணியும் எந்த பதட்டமும் இல்லாம அவங்கள வரவேற்று என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே பார்ட்னர்ஸும் உங்க சித்தப்பா தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணி அந்த இடத்துல சமாளிக்க பாக்குறாங்க. இல்ல சித்தப்பா வெளியில பேக்குறாங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்னர்ஸும் இல்ல லாஸ்ட் வீக் வந்து நாங்க பிசினஸ் விஷயமா உங்க சித்தப்பா கிட்ட ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம், அதை பத்தி பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் அப்படி சொன்ன உடனே நம்ம இந்திராணிக்கு கொஞ்சம் பதட்டம் குறையுது. அப்ப இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. சித்தப்பா வந்து ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நமக்கு சேனலே நடக்காம போயிடும். அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லவே வேண்டாம் அப்படின்னு இந்திராணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ரித்திகாவும் இதான் சரியான சமயம், எப்படியாவது மோனிகா கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம்னா எப்படி இருந்தாலுமே அவளுக்கு அதை பிடிச்சு போயிடும், நம்மளையும் எம்டி ஆக்கிடுவா. அதே சமயத்துல இந்த சேனலும் அப்படியே ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு எதிரா ஒரு செயலை செய்ய போறாங்க. ரித்திகாவும் நம்ம மோனிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணியோட சேனலோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மாமா ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கிட்ட சொல்லும்போது மோனிகாவை நீ சரியான தகவலை தான் என்கிட்ட சொல்லியிருக்க. இப்போ உடனே உங்க வீட்டுக்கு வந்து நான் பண்ண போற வெளியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட சொல்றாங்க. ரித்திகாவுக்கு இப்பதான் சந்தோஷம் ஆகுது. எப்படியாவது நம்ம இந்த சேனல்ல பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு மோனிகாவுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணி கிட்ட அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா மோனிகா அந்த இடத்துல வர்றாங்க. மோனிகாவை பார்த்த உடனே குழம்பி போயிடுறாங்க. இது யாரு? மோனிகா தானே, எதுக்காக ஆப்போசிட்ல உள்ளவங்க இங்க வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மோனிகா வந்த உடனே இந்திராணியும் எதுக்காக நீ இப்ப தேவையில்லாம இந்த இடத்துக்கு வர அப்படின்னு விசாரிக்கும் போது மோனிகாவை நான் எதுக்கு வருவேன், எனக்கு ஸ்டாஃப் ஒருத்தங்க இங்க வேலை பாக்குறாங்கல்ல அவங்கள பாக்குறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரித்திகாவும் என்னோட பாஸ் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுல என்ன பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. மோனிகாவும் ரித்திகா கிட்ட அவங்களோட சேனல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அந்த பார்ட்னர்ஸும் இந்திராணி கிட்ட என்ன இங்க நடக்குது, நம்ம சேனலுக்கு எதிராக ஒருத்தங்க உங்க வீட்லயே இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மோனிகாவும் ரித்திகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன ரித்திகா உங்களோட மாமா வந்து இப்போ ஸ்டேஷன்ல இருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பார்ட்னர்ஸ் எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் மோனிகா கிட்ட வந்து என்ன மோனிகா தேவையில்லாம எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மோனிகாவும் ஆமா நான் என்ன தேவையில்லாம பேசினேன், எல்லாரும் சொல்றாங்களே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட கேட்கும்போது ரித்திகாவும் இல்லையே அப்படி எதுவும் இல்ல, மாமாவை யாரும் கூட்டிட்டு போகல, பிசினஸ் விஷயமா ஏதோ ஒரு வேலையை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சமாளிக்கும் போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பார்ட்னர்ஸும் எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்க நடக்குது, எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு தகவல் வரதா செய்து எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணியும் ஆமா எதுக்காக இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லார்கிட்டையும் பாஸ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்கி என்கிட்டயும் ஃபோன் பண்ணி நிறைய பேர் விசாரிச்சாங்க, ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்ட்னர்ஸ் இங்க நடக்கிறது எதுவும் பாக்குறதுக்கு சரியா இல்ல, கண்டிப்பா உதய பெருமாள் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காங்க, அப்படி உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா எனக்கு உதய பெருமாள் இப்பவே வந்து பேசினாதான் எல்லாத்தையுமே நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்ஸ் நம்ம இந்திராணி கிட்ட சத்தம் போடும்போது நம்ம இந்திராணி ஒரு கட்டத்துல குழம்பி போய் நிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது, தப்பா வேற இங்க இல்ல, உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல பெரிய பிரச்சனை வந்துடும், இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் யோசிச்சுட்டு இருக்கும் போது
செமையா வந்து அயலியும் சிவாவும் அதுல வராங்க. அயலி செம்ம மாசம் அந்த இடத்துல ஃபோன எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த பார்ட்னர்ஸ் கிட்ட குடுக்குறாங்க. மாமா தான் உங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சார் அப்படின்னு விசாரிக்கும்போது, அவங்களும் ஏதோ எங்க வீட்ல வந்து இத பத்தி விசாரிச்சுட்டு இருந்தீங்களாமே, நான் தான் வெளியில வந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதுலேருந்து பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இனிமே நீங்க ஒரு செகண்ட் அதுலேருந்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நடக்கிறதே வேற. நானே பிசினஸ் விஷயமா வெளியில வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி நம்ம உதய பெருமாள் செமையாட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து பேசினாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பார்ட்னர்ஸ் அப்படியே அதிர்ச்சியாகி, "நீ சொல்றது எல்லாத்தையுமே நம்பி நாங்க வேற உதய பெருமாள்க இப்படி சந்தேகப்பட்டுட்டோம். இப்ப எங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிட்டு. கண்டிப்பா இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பானதா தான் இருந்திருக்கு. எதுக்காக இப்படி உதய பெருமாளுக்கு மேல எல்லாரும் தப்பு சொன்னாங்கன்னே புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் சொல்லும்போது, நம்ம இந்திராணியும், "ஆமா சார். இதுதான் நானும் அப்பவே சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன தேவையில்லாம பாஸ் பண்றாங்களோ? அது மட்டும் இல்லாம எங்களோட சித்தப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க பிசினஸ் விஷயமா தான் வெளியில போயிருக்காங்க. இத எத்தன வாட்டி சொன்னாலும் நீங்க நம்பாம இப்படி பண்ணிட்டீங்களே." அப்படி சொல்லும்போது அந்த பார்ட்னர்ஸும் நம்ம இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு சரி அவங்க சித்தப்பா வந்த உடனே நாங்க நேரடியா அந்த பிசினஸ் விஷயமா டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மோனிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஒரு நினைச்சா எல்லாம் வேற மாதிரி நடந்துட்டு எப்படியாவது இந்த இந்திராணிய மாட்டி விட்டு சேனல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவான்னு பார்த்தேன். இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மோனிகா அந்த இடத்துல பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணிய மோனிகாட்ட வந்து, "நீ என்ன வேலை பார்க்க வந்துட்ட? எதுக்காக இந்த மாதிரி எங்க குடும்பத்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்க? ஓல்டு வேலையை பார்க்க வேண்டியதுன்னு" சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும்போது மோனிகாவை நம்ம இந்திராணிய எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்திராணி கிட்ட, "நீ வந்து சொத்துக்காக என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்க? உதய பெருமாள் அவங்க ஸ்டேஷன்ல இருந்த பருவம் அந்த உண்மை எல்லாமே மறைச்சு உன்னோட பார்ட்னர்ஸே இப்படி ஏமாத்திருக்கே. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி உறுத்தலையா? இதே மாதிரி தான் உன்னோட பர்சனல் லைஃப்லயும் செய்திருப்ப. அதான் உன்னோட மேரேஜ் லைஃப் இப்படி இருந்துட்டு இருக்கு. செழியன்கிட்ட அப்ப எத்தனை வாட்டி தான் பொய்யெல்லாம் சொல்லியிருப்பியோ?" அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவும் அந்த இடத்துல பேசும்போது அதை கேட்டுட்டு இருந்த இந்திராணிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அதே சமயத்துல இதை பார்த்துட்டு இருந்த ஆயிலி ஒரு கட்டத்துல வந்து நம்ம மோனிகாவோட கன்னத்துல ஒரு அறை விடுறாங்க. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. யார் நீ அண்ணி பத்தியெல்லாம் பேசுறதுக்கு? அண்ணியை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அயலிக்கு ரித்திகானால தான் இந்த மோனிகாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிய வருது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அயலி ரித்திகாவையும் சேர்த்து அந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம். அயலி மோனிகா கிட்ட, "கண்டிப்பா அந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காட்டு அந்த பென்ட்ரைவை தந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. மோனிகாவும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "அந்த பென்ட்ரைவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. உங்க வீட்டில் இருந்த பென்ட்ரைவ் எனக்கு எப்படி வந்திருக்கும்?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும், "வேற யாரு? ரித்திகா தான் உனக்கு எடுத்து தந்திருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரித்திகா பயங்கரமா அதிர்ச்சியாகி நம்ம அயலி கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "எது நடந்தாலுமே நான் தான் காரணமா? தேவையில்லாம என் மேல பழிய போடாதுன்னு" சொன்ன உடனே நம்ம அயலியும் விடுற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல மோனிகா கிட்ட இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் ஆதாரம் எல்லாத்தையுமே நம்ம அயலி சிவா எடுக்கிறாங்க. அதே சமயத்துல மினிஸ்டரோட சுய ரூபம் எல்லாமே வெளிவருது. உதய பெருமாளுக்கு மேல எந்த தப்புமே இல்ல, நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம்.